ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டி கேமிங் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் இருக்கிற லூட்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்கள், ஃபோன் வர லாக் ஆகுது. இது எல்லாம் உடச்சிட்டு இங்கேயே உடச்சி போய் அந்த லூட்டில் எடுத்துடலாம். எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இன்வென்ட்ரியில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு நிமிஷங்க, எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம செஸ்ட்டையும் உடச்சிக்கலாம். இருங்க, ஃபஸ்ட்டு அந்த உட்டன் ஆக்ஸ் கையில் வச்சுக்குவோம். எல்லா தம்பி உட்டன் ஆக்ஸை வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்கும். எடுத்தாச்சு, உடச்சிக்கலாம். உடச்சி இந்த டார்ச் லைட்டும் உடச்சிக்கலாம். உடறா தம்பி, இங்கிட்டு இருக்குது உட. பார்த்தீங்கன்னா உடச்சிட்டேன். நம்ம போவோம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற உட்டெல்லாம் உடச்சிக்கலாம். தேவைப்படும் அவசரத்துக்கு. ஏன்னா உடைய மாட்டேங்குது, கிழிச்சா. ஃபஸ்ட்டு இதில் மேலே இருக்கிறதெல்லாம் உடச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதுவும் உடச்சாச்சு. இங்கே ஃபஸ்ட்டு அது ஒழுங்காக உடச்சிக்கலாம். ஒட்டதான் தம்பி. பார்த்தீங்கன்னா இப்போ அதுவும் உடச்சாச்சு. இப்போ நம்ம போகலாம். வில்லேஜை கண்டுபிடிக்கலாங்க ஃபஸ்ட்டு. ஒடா தம்பி, போவோம். அந்த சைடு போவோம். இங்கே இருக்கிற அந்த உட்டையும் உடச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பார்க்குறீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணிடுங்க. அப்படி உடச்சிக்கலாம். நம்ம பாட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆட்டை தலவணுங்க, இது பண்ணி அடிச்சிக்கலாம். சாப்பாடு அட்ரா தம்பியா, அடிச்சாச்சு. ஐயோ ஓடுறானே ஓடாதரா அப்படின்னு அடிச்சாச்சு. அங்கே ஒன்று நிற்கிது, அதுவும் அடிச்சிடலாம். மாடு குட்டி ஆனால் இது அடிக்க வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி அடிச்சுக்கலாம். ஓடா தம்பி சீக்கிரம் ஓடி. இவனுக்கு ஒரு ஷாட்டு. ஓடு. நாங்கள் படம் மாட்டேங்குது. நான் முறைப்பு. ஓடு. ஓடுறானே தம்பி, ஓடாதரா. அப்பா அடிச்சாச்சு. மீன் கடிச்சிட்டேன். அது ஆடு தானே, போடா சீக்கிரம் போய் அது அடிச்சிங்கன்னா. ஏன்னா அதுக்கு அதோட உள்ளே வச்சு தான் நம்ம பெட்டு செய்ய முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆடு அடிச்சுக்கலாம். அட்ரா தம்பி, இன்னும் அடித்தாச்சு. இன்னும் 2 ஆடு வேணுங்க. 2 ஆடு வேணா படித்தா தான் நம்மளால் பெட்டு செய்ய முடியும். போடா தம்பி சீக்கிரம். உங்கள் மாடு அடிச்சிடலாமா? வேணாம், நம்ம பாட்டுக்கு போவோம். ஃபஸ்ட்டு இன்னும் 2 ஆடு வேணுங்க. பார்த்தோன்னா கிடைக்க மாட்டேங்குதே. இந்த ஆடு வேறு எங்கே தான் இருக்குது. நம்ம போய் தொலைவோம். அங்கே ஒரு பன்றி இருக்குது. வேணாம், பூலாக இருக்குதுங்க. உடச்சிக்கலாமா? வேணாம். போவோம். ஃபஸ்ட்டு நம்ம எதுவுமே உடைக்க வேணாங்க. போயிட்டு இப்போ ஆடைத்தான் தொலைவணும். இந்த இங்கே இருக்க இந்த உட்டை உடச்சிக்கலாம். அங்கே ஆடு தானே நிற்குது. ஆமாம், ஆடுதான். இருங்க. இதெல்லாம் ரொம்ப திரும்புது. போயிட்டு ஆட்டை அடிப்போம். ஆடு ஒரு 2 பிளாக் ஆடு தான் இருக்குது. வேணாங்க, நமக்கு வெள்ளை தான் வேணும். அது எதுக்கோ நம்ம அது 2 அடிச்சுக்குவோம். ஏன்னா கொஞ்சம் ஃபுட்டு கிடைக்கும்ல. இந்த நம்ம இங்கே அடிச்சிடலாம். ஹாய், நான் பார்க்குற. ஓடு. 2 அடியில் செத்து போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடி அடிச்சிடலாம். இவனையும் அடித்தாச்சு. தப்பிடுறானே. அட்ரா தம்பி சீக்கிரம். பார்க்குதே. நான் பார்க்குறேன். இப்போ தான் ஒன்று ஆடு கிடைக்கலன்னு சொன்னேன். வெள்ளாடு கடிச்சிக்கிச்சு. வெள்ளாட்டை என்னை மன்னிச்சுக்கோ, நீ இருந்தால் தான் என்னால் உயிர் வர முடியும். செத்து போச்சா? இப்போ நம்ம பெட்டு செஞ்சிடலாம். பெட்டு செய்கிறோட ஃபஸ்ட்டு நம்ம இது விட்ட செஞ்சுக்கலாம். செஞ்சாச்சு. இப்போ போய் இதுவும் மாற்றிக்கலாம். இப்போ பெட் எடுக்கலாங்க. பெட் எடுக்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு கிராஃப்ட் டூல் வச்சு, இது பேர் என்ன சொன்னாங்களா? எதுக்கு நான் பெட்டு செய்ய முடியல. கிராஃப்டிங் டேபிள் வேணுமா? நான் இருந்துச்சு கிராஃப்டிங் டேபிள். இது போட்டு ஃபஸ்ட்டு பெட் எடுத்துட்டு ஸ்லீப் பண்ணிடலாம். ஏன்னா இருட்டு கட்டுது. எல்லா தம்பி பெட்டை எடுத்தாச்சு.
பெட்டை கீழே போட்டு ஃபஸ்ட்டு இது உடச்சிக்கலாமா? இருங்க, இந்த ஆக்ஸு பிக்காக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸ்வாடு எடுத்தாச்சு, ஷவல் அப்புறம் எடுத்துக்கலாம். இதை உடச்சிட்டு அதுக்குள்ளே பெட்டை போட்டு படுப்போங்க. இருட்டு கட்டிக்கிச்சு. போடுறாங்க, ஆனால் போட மாட்டேங்கிறான். எங்கே பண்ணுமா? தூங்க முடியாதா? இருட்டு கட்டிடுச்சு, தூங்கணும். வெயிட் பண்ணுவான், தூங்க மாட்டேங்கிறானே. இப்போ தூங்கலாமா? ஓ, வெளியே தூங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வில்லேஜ் தொலைவி ஒரு சின்ன வீடு கட்டிக்கலாங்க. வில்லேஜை தொலைவணும். போகும், போய் தொலைகிட்டே இருக்கலாம். ஆஹா, என்னப்பா ஃபோன் லேக் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கிளிக் பண்ணி அதில் வைங்க. அப்படியே லைக் பண்ணாதீங்களும் சீக்கிரம் லைக் பண்ணிடுங்க கைஸ். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம போகலாம், போயிட்டு இருக்கலாம். சீக்கிரம் போடா தம்பி, ஃபாஸ்ட்டாக ஓடுறான். வில்லேஜ் தள்ளணுமே, அது எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. போவோம். நானும் அங்கேயும் சுற்றுறேன். மலை இருந்தால் மலை மேலே ஏறி பார்ப்போம். கண்ணுக்கிட்ட தூரத்தில் ஏதாவது வில்லேஜ் கிடச்சின்னா பரவாயில்ல. போகலாங்க. போடா தம்பி சீக்கிரம். போகலாம், போய் தொலைவலாம். வந்த இடத்துக்கே வர மாதிரியே இருக்குதே. தூரத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலை மேலே ஏறி பார்க்கலாமா? போகலாம். என்ன ஈபியா ஹெச்பியா? ஈபின்னு நினைக்கிறேன். எடுத்து என்னப்பா ஃபோன் நின்றுச்சு. அதே எதுக்கு நம்ம போவோம். போய் அந்த மலை மேலே ஏற பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஏறி மேலே பார்த்தா தான் எதோ தெரியும் வில்லேஜ் இருக்குதா இல்லையான்னு. போகலாம். போவோம் போவோம் போவோம், மேலே ஏறி போவோம். என்னப்பா தெரியும், என்ன பாட்டெல்லாம் போடுறேன் தெரியலைங்க. வாயில் ஏதோ ஃப்ளோவில் வருதுன்னு பாடுறேன். நல்லா இருக்குது இல்லையான்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். உடைக்க மாட்டேங்கிறான். இன்னும் உடையவே மாட்டேங்குது. உடைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி போகலாம். ஃபோன் வேறு லேக் ஆகுது. மேலே ஏறி போவோம். அதனால் உடைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகுது. அஞ்சடி ஏறி போய் பார்ப்போம். இதெல்லாம் உடச்சிட்டுனா 3 போல். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டு மேலே ஏறி போகலாம். போட்டடா தம்பி சீக்கிரம். மேலே ஒன்று இருக்குதா? உடைப்போம். அங்கே இது உடச்சி கீழே உடைப்போம். தம்பி அப்படியே சீக்கிரம் உடடா. இருங்க, நம்ம பிளாக் போட்டு மேலே ஏறிக்கலாம். தம்பி இந்த பிளாக்கை தொட்டு சரி கீழே வச்சுக்கலாம். எது எடுக்கலாம்? இதை எடுத்துக்கலாம். எடுத்து மேலே தூக்கி இப்படி பிளாக் எடுத்து வச்சு அப்படியே ஏறிக்கும் வேகமாக. சீக்கிரம். அப்படிதான் போடே. தீந்து போச்சே. உடச்சிட்டு தான் மேலே போகணும். போடலா தம்பி. உடைக்கலாம், சீக்கிரம் உடைக்கலாம். மேலே ஏறி இங்கே தான் குதிக்கலாமா? 3 2 1 போடா தம்பி. தேவையில்லாமல் குதிக்கலான்னு விட்டு இருக்கிற மேலே கஷ்டப்பட்டு ஏறணும். மறுபடியும் கீழே இறங்கிட்டேனே. இப்போ நான் இப்படி தான் ஏறுவேணும். மறுபடியும் சுற்றிட்டு தான் போகணும். என்ன ரொம்ப லாக் ஆகுது. சீக்கிரம் ஏறு. மறுபடியும் மேலே ஏறி போகலாம். தேவையில்லாத மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து மேலே ஏறுறவங்க தான் இருக்குது. சரி, இந்த வழியாக போகும். ஃபோன் வேற லாக் ஆகுது. தேவையில்லாத இதெல்லாம் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுங்க. ஃபோன் லாக் ஆகுது. மேலே ஏறியாச்சு. போகலாம். மேலே போய் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சீக்கிரமாக பசிக்குதுங்கிறானே.
இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலங்க. ஃபோனில் வர ஸ்டோரேஜ் இல்லை. நானும் ரெக்கார்டு பண்ணுற ஸ்டோரேஜ் இல்லாமல் எப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆக போகுதுன்னு தெரியல. கம்முன்னு நான் வில்லேஜ் கண்டுபிடிச்ச வாட்டி உங்களை வந்து சந்திக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு இடத்த பார்த்து வீட்டு கட்டிக்கலாம். கட்டலாமா? வேணாம், இந்த கட்டிக்கலாம். ஓக்கு இருக்குதா? இல்லையே. வேணா செய்யணுமா? போய் சீக்கிரம் செஞ்சுக்கலாம். 48 எடுக்க முடியுமா? சீக்கிரம் எடுத்துக்கலாம். டக்கடக்கடன்னு பட்டன் அமுத்திட்டு எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா 5 கலர் இல்லைம்மா. ஆமாம், நம்ம எதாவது பண்ணலாங்கும் போது தான் இட்டு கட்டும். சீக்கிரம் தூங்கிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தூங்கியாச்சு, எந்திரிச்சாச்சு. பெட்டை உடச்சிக்கலாம். அதையும் உடச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடை கட்டிக்கலாங்க. இங்கே கட்டலாமா? இங்கே வேணாம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நல்ல இடமா கட்டிக்கலாம். இங்கே கட்டலாம்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 பெருசாக கட்டிங்க கொஞ்சம். அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3. ஐய், என்னடா அங்கே போட்டால் இங்கே விழுவுது? விட்றா சீக்கிரம். சீக்கிரம் வச்சுக்கலாங்க. சிம்பிளாக தான் கட்டுவேன், எப்பயும் கட்டுறதான். நான் சிம்பிளாக தான் கட்டுவேன். இங்கே போடு இங்கேயும் இப்படி தானே. இங்கே ஒரு பிளாக் வைக்கணுமா? அது வச்சிடலாம். வச்சாச்சு. அதே மாதிரி பிளாக்கை உடச்சிக்கலாம். ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். சீக்கிரம் உடச்சிக்கிட்டு இங்கே இருக்கிற இந்த இது எடுத்துடலாம். டர்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஹைட்டாக கட்டுவோம். அதேமாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் வீடு பெருசாக கட்டிக்கிறேன். உடச்சிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோ ஃப்ரெண்டே ரொம்ப நாள் ஆகுதுங்க. அதனால் தான் டச் விட்டு போச்சு. ஃபஸ்ட்டு இதில் ஒழுங்காக வச்சுக்கலாம். அப்படியே உட்காந்துக்கிட்டு நான் போட்ட கடை வச்சுக்கிட்டே வந்துடலாம். விட்டா தம்பி சீக்கிரம். கீழெல்லாம் உழுவுதே. சரி, நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சிடலாம். இங்கே வை, அப்புறம் இங்கே வை. ஜம்ப் பண்ணி இங்கேயும் வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ நம்ம வரிசை அப்படியே அங்கே வச்சுட்டே போயிடலாம். இப்படி தீண்டு போச்சா? சரி, கலராக கட்டுவோம். இந்த வெள்ளை கலர் எடுத்து வச்சுக்குவோம். எது எடுத்துக்கலாம்? சீடு எடுத்து வச்சிடலாம். கிராஃப்ட் எடுத்து வச்சிடலாம். உடடா தம்பி சீக்கிரம். முடிச்சாச்சு. இங்கேயும் அப்படி இங்கேயும் சாரி உடடாங்கிற போது வைக்கணும். வாயிலாம் ஒரு மாதிரியாக போகுதுங்க. நான் ஒன்று பேசுனா வாய் வளர்றது வேற. இங்கேயும் வச்சுக்குவோம். ஐயோ, சும்மா மேலே தூக்கம் ஒரு அடியாக கேட்குறானே. தீர்ந்து போச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா இப்போ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்பீடு பண்ணி விட்டேன். அதனால தான் கொஞ்சம் அப்படி ரொம்ப ஆகிற மாதிரி இருக்கும். லேகெல்லாம் ஆகலைங்க. பார்த்தீங்கன்னா இது கிளிச் ஆகிடுச்சு, உடைய மாட்டேங்குது. டென்ஷன் ஆகிட்டேன். எப்படியும் நானும் உடச்சிட்டேன். சீக்கிரம் உடச்சிக்கலாம். உடச்சாச்சு. இப்போ சீக்கிரம் ஓடி போயிடலாம். இது அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தையும் கொஞ்சம் டக்குன்னு வெட்டிக்கலாம். இது உடச்சாச்சு. இதுங்க மேலே நல்லா வெட்டி விட்டுறலாம். ஏன்னா மறுபடியும் வெட்டுறதுக்காக டைம் இல்லைங்க. கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. சீக்கிரம் உடச்சிட்டு போயிடலாம். போகணும் போங்க. ஒரு ராத்தம் சீக்கிரம். ஒரு வேலை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட இப்போதான் சேலுக்கு எல்லா துணியும் எடுத்து வச்சேன். அதாவது வீட்டு சைடு எடுத்துக்க வந்துட்டேன். அப்போ நிற்கிறான். போடா தம்பி, ஃபஸ்ட்டு அந்த கையை பிடிச்சி தூக்க. ஒரு சேரில் கையை வச்சு அப்புறமேட்டு அந்த சேர் தூக்க. ஒரு சேர் எனக்கு எடுக்க தெரில. எடுத்து காமிச்சேன்னா இது மேலே ஏறி கூட்டிட்டு எடுத்து வை. நாங்கள் கொஞ்சம் எல்லாத்துக்கும் அப்படி லேக் ஆகுது. வந்து எடுத்து வை துணியை. டக்குன்னு மேலே ஐயோ உச்சி ஸ்பீடாக கொஞ்சம் ஊடி அப்படி மேலே ஏறியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா
ஆஹா, ஃபஸ்ட்டு நம்ம வுட்டுலேருந்து இதுக்கு ஒர்க் பிளான்ட்லாம் மாற்றியாச்சு. மாற்றிட்டுருக்கோம். அன்னியமாக ஒரு ஸ்டாக்கு மேலே வரும் நினைக்கிறேன். ஆமாம், சீக்கிரம் வச்சுக்கிட்டே வந்துடலாம். விடா தம்பி சீக்கிரம் போதும்னு நினைக்கிறேன். இந்த ஹைட்டு இப்போதைக்கு கட்டிக்கும் கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணிடலாம். வேறு இடத்த பார்த்து நல்ல இடமா பார்த்து கட்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். சீக்கிரம் வைக்கலாம். சீக்கிரம் வந்துடலாம். படப்படப்படன்னு நான் அப்படி ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். விடா தம்பி சீக்கிரமா. அப்படிலாம் போக முடியும். செஞ்சு வச்சா சரி, இதெல்லாம் எல்லாம் சாதாரணமாக கட்டுறது தாங்க. அதனால் நான் கட்டிடுறேன். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. பை கைஸ்.